எனக்கு நான் வந்து when I wanted to become a solopreneur and freelancer as well, the first question that was asked again and again repeatedly was, what is the homework you have done? பிசினஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக் ரிக்வயர்மெண்ட் மாதிரி வந்துருச்சு. ஆனா அவங்க ஏன் வந்து பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா மணி அப்படிங்கிறவங்க சம்பாதிக்கிறது. So what is your opinion on AI? I feel AI is a fantastic boon for any kind of entrepreneurs. What you chase you will find அப்படின்னா ஸோ அதே கான்டெக்ட் தான் பிஸ்னஸ். மணி மட்டுமே சேஸ் பண்ணோம் அப்படின்னா எஸ் மணி வரும், பட் சஸ்டெயினபிலிட்டி அப்படின்னு வரும் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் நாட் கம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே அவ்வளோதான் நான் ஏஐ நம்பி இருக்கேன். இல்லை, இட் இஸ் ஆல்சோ அ டூல். அதுவும் தெரிஞ்சிருக்கணும், பட் அது மட்டுமே போதுமானா கிடையாது. ஸோ ஒரு இது எப்படின்னா entrepreneurship is I would say is a love affair with the unknown. சோலோப்ரனர்ஸ் எங்கே மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா கரண்ட் ட்ரெண்ட் என்ன இருக்கும் நான் அதை ஜம்ப் பண்ணணும். ஸோ இன்னைக்கு என்னோட ஒரு பர்சனல் சாட் பாட் எப்படி இருக்கு அப்படின்னா இட் நோஸ் வெரி கிளியர்லி வாட் ஐ வில் வாண்ட் டு கோ ஃபார். கோடாலி வந்துட்டு மரத்தை வெட்டணும்னா முதல்ல கோடாலியை ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ ஷார்பன் யுவர் ஆக்ஸ், பிகாஸ் ஒன்ஸ் யுவர் ஆக்ஸ் இஸ் ஷார்ப் இட் இஸ் வெரி ஈஸி. So hi everyone, as you have been seeing the last few videos நம்ம நிறைய பேருக்கு கூட வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். And today we have someone very special who is doing a business from the age of 8 if I am not mistaken. Yes. Okay, 8 வயசுல இருந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தர் கிட்ட we are just going to get into the informations of அவர் வந்து எப்படி எல்லாம் பிசினஸ் பண்ணலாம், பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பர்சன் வந்து எதுவுமே இல்லாம எப்படி பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காண்டி we have someone very special, founder and CEO of Agrasia Training Institute. And if you just go to Google and type agrasia.co.in, website நாங்க தான் டெவலப் பண்ணோம். So you will find the entire details of and I'm thankful for developing that website. And the one more very special about him is நம்ம எல்லாமே வந்து கேம்ஸ் அப்படிங்கிறத வந்து சும்மா ஒரு விளையாட்டா என்டர்டைன்மெண்டா தான் பார்ப்போம். பட் அதையே ஒரு எஜுகேஷனா வந்து கொண்டு வந்து இன்னைக்கு இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸுக்கு ஒரு ஆண்டர்பிரனர்ஸுக்கு வந்துட்டு அதுல இருந்து நீங்க எப்படி லேர்னிங் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேம்ஸ் உருவாக்கி அதுல இருந்து நீங்க எப்படி பிசினஸ் ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணி உங்க பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காரு. அவரோட செஷன்ஸ்ல நானே அட்டெண்ட் பண்ணி நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஃபியூச்சர்ல நீங்க பாக்குறதா இருந்தா I will also pin his mobile number in the comment section. You can just go and have a look. So welcome sir. Thank you. Thank you. I'm so happy that you made today. Actually, I'm 2-3 days தான் வந்து பிளான் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டே இருந்துச்சு. And at the end we made it today. Thank you so much for making it. Thank and you. How do you feel now? Oh great, it's nice. Finally we made it. Yeah. So இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் தான். அடுத்து வந்து we have second part. Sure. just ஒரு ஷார்ட்டா சொல்லணும் அப்படினா சார் வந்து வேர்ல்ட் என்சைக்ளோபீடியா. அது கொஞ்சம் நம்ம ஜாஸ்தி பில்டப் கொடுக்கிற மாதிரி இருக்கும். என்ன கேள்வி கேட்டாலும் கரெக்டான ஆன்சரா ஒரு ரீசனபிளான பக்கா ஃபிட்டிங்கான கான்டெக்ஸ்டோட ஒரு கரெக்டான ஆன்சர், அதுவும் எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு ரொம்ப மர்ச் ஆகுற மாதிரி சொல்லுவாரு. அந்த அளவுக்கு ஒரு வெரி knowledgeable person. Hopefully I live up to that expectation. Yes. So just to start with, இப்ப நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிசினஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக் ரிக்வயர்மெண்ட் மாதிரி வந்துருச்சு. ஆனா அவங்க ஏன் வந்து பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா மணி அப்படிங்கிறவங்க சம்பாதிக்கிறது. Of course, if you're not making profit, there's no use of doing business because businessல நம்ம charity பண்ண முடியாது. So அதனால வந்துட்டு அது வந்து ஒரு priority இருக்கு. But can that be the only priority? ஓகே, ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். நம்ம வந்து வாட் யூ சேஸ் யூ வில் ஃபைண்ட் அப்படின்னு. ஓகே, ஸோ அதே கான்டெக்ட் தான் பிஸ்னஸ்லயும். மணி மட்டுமே சேஸ் பண்ணோம் அப்படின்னா எஸ் மணி வரும், பட் சஸ்டெயினபிலிட்டி அப்படின்னு வரும் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் நாட் கம். சி இன் அ பிஸ்னஸ் மணி ஷுட் பி அ பை ப்ராடக்ட் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ என்ன வேல்யூ நம்மளால வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும் கஸ்டமருக்கு, இல்லை என்ன சொல்யூஷன் நம்மளால வந்து கஸ்டமரோட ப்ராப்ளம் கொடுக்க முடியும், நம்ம அதை அட்டாக் பண்ணோம் அப்படின்னா தென் பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறது பண்ணுவோம்ல, மல்டிப்ளை பண்ணுறது சஸ்டெயின் பண்ணி போகிறதும் பெட்டராக இருக்கும். இப்போ யூஸ்வலாக சில பேர் அப்படின்னா எஸ் ஒரு சோலோப்ரனர் இனிஷியல் நான் ஸ்டார்ட் பண்ணுற போது வந்துட்டு எனக்கு வந்து மணி தான் இம்பார்ட்டன்ட், ஏன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை எடுக்கணும். அண்ட் அக்ரி, ஏன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்க சொந்த பைசாவாக இருக்கலாம், இல்லைன்னா லோன் வாங்கியிருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஸோ அது இருக்கலாம். பட் அதில் நிறைய இதில் மிஸ்டேக் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வெதர் யூ டேக் இட் அஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆர் சயின்ஸ் ஆர் சைக்காலஜி எடுத்துட்டாலுமே
ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அது உடனே நம்ம கை விட்டு போகும் அப்படின்னாங்க. ஸோ அந்த சைக்காலஜிஸ்ட் கால் ஜங்குமே சொன்னதுதான், நம்மளோட அமிக்டலா தான் ஒரு விஷயம் எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டாலே நம்மளோட சர்வைவல் மோட் ஆன் ஆயிடும். உடனே அது கிடைக்கலன்னா அது ஒரு ஏமாற்றமாகும். அதே மாதிரி அது வேணும் அப்படின்றது சர்வைவலுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படின்றது வந்துடும். ஸோ நான் இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு 2 மாசம் ஆகுது, ஒரு 3 மாசம் ஆகுது, வர வேண்டிய பணம் வரல, இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு வரல. நான் யூஸ்வலாக என்ன ஆகும், ஒரு பதட்டம் கிரியேட் ஆகும். உடனே நம்ம எதையாவது ஒன்று பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணலாமான்னு அந்த ப்ராப்ளம் மோட்ல போகும்போது எதை நான் நினைச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ, இஃப் இட் இஸ் மணி, அதுவே நமக்கு பிடிக்காம போகும். அதனால இட் இஸ் நாட் ராங், ஐ வுட் நாட் சே இட் இஸ் ராங், பட் a better approach I would say is look at what value you can create, or look at what solution you can provide for an existing problem. சரி, இது ரெண்டுமே இல்லையா, உங்ககிட்ட உங்க ப்ராடக்டோ சர்வீஸோ வாங்கின அப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அப்புறமா அந்த கஸ்டமர்ஸோட லைஃப் எப்படி இருக்க போகுது, வாட் இஸ் தேர் ஜேர்னி ஆஃப்டர் தட், அதை நம்மளால வந்துட்டு கேப்சர் பண்ணி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறம் we don't have to do much on marketing. அது ஆட்டோமேட்டிக்கா மற்றதெல்லாம் வந்துட்டே இருக்கும், அது ஃப்ளோ ஆகிட்டு வந்துட்டு இருக்கும். இன்னைக்கு லெட்ஸ் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான், அட்வர்டைஸ்மெண்ட் பண்றபோது மோஸ்ட் ஆஃப் அந்த ப்ராடக்ட்ன்றது இல்லை, ப்ராடக்ட்னால என்ன அப்படின்றது தான். ஸோ லாங் டைம் பேக் ஆக்ஸ் போட்ட உடனே அந்த பையன் மேலேருந்து குதிக்கிறது, இல்லை பொண்ணுங்க ஓடுறது பார்க்கறதுக்கு காமெடியா இருந்தாலும் அவங்க செல் பண்றது என்னன்னா இதுக்கப்புறம் நீ எப்படி இருப்ப, இதை யூஸ் பண்ணா எப்படி இருப்ப. ஸோ நம்ம அந்த வேல்யூ கிரியேட் பண்ண முடிஞ்சது, அந்த பர்செப்ஷன் கிரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா தட் வில் டேக் கேர் ஆஃப் எனி மணி தட் ஹஸ் டு கம் டு யூ. த ரெவென்யூ சோர்ஸ் வில் கண்டினியூ. இதுதான் என்னோட ஒரு philosophy ஆர் பிலீஃப் ஆஃப் பிசினஸ். இப்போ இந்த இதில் லெட்ஸ் சே there are some young people, நிறைய பேர் பிசினஸ் பண்ணணும் நிறைய ஆசை இருக்கு, அவங்களுக்கு ஐடியாஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா the one thing that they lack is lack of resources. இப்போ without any resources, if someone wants to start any business, it's resources in terms of money or in terms of any material, அது எல்லாத்தையும் போக, if let's say someone wants to pitch in a business, ஆனா அவங்க ஐடியா எல்லாமே ப்ராப்பரா இருக்கு அப்படின்னா எந்த மாதிரி ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும், அவங்க எந்த மாதிரி இனிஷியேட் பண்ணணும்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க எதுல ஸ்ட்ராங்ன்றது தெரியணும். அவங்களுக்கு மெயினா ஃபர்ஸ்ட் they have to have an understanding. நிறைய டைம் லாட் ஆஃப் சோலோப்ரனர்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் மோர் தென் பிஸ்னஸ் பீப்புள், சோலோப்ரனர்ஸ் எங்கே மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா, கரண்ட் ட்ரெண்ட் என்ன இருக்கும் நான் அதை ஜம்ப் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இது மாதிரி தான், ஒரு ஸ்டாக் மேலே போகிறதுன்ற போது எல்லாரும் வாங்கணும்னு அப்போ நம்ம வாங்கக்கூடாது. ஆக்சுவலாக எது யாரும் வாங்கி அங்கே தான் போகணும். கோல்டு விலை ஏறுற போது வாங்குவாங்க, குறையிற போது விற்கணும். அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஹர்ட் மென்டாலிட்டி அப்படின்னு சைக்காலஜி, ஹர்ட் மென்டாலிட்டியை தவிர்த்து ஃபர்ஸ்ட் நான் என்ன, வாட் ஆர் மை ஸ்ட்ரென்த்ஸ், வீக்னஸ், இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அவங்க ஆரம்பிக்க போற மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரிசோர்ஸ்ன்றது விட்டுருவோம். நீங்க இன்னைக்கு ஈவன் வித்வுட் மணி ஆர் மென் யூ கேன் மணி ஆர் மென்ன்றது ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் லேபர் கூட சோலோப்ரனரா தனியாகவும் ஆரம்பிக்கலாம். பட் அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுல என்னோட ஸ்ட்ரென்த் அது எப்படி இதுவாகும், அதே மாதிரி அங்கே என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நிறைய பேர் ஒரு பிளைண்டா இதை பண்ணிடுறாங்க, இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க, இல்லை எனக்கு சொந்தக்காரங்க சொன்னாங்க அப்படின்றது. இது இன்னொரு பக்கமும் இருக்கு, அவங்களுக்கு ஃபுல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்க, பட் கான்ஃபிடன்ஸ் இல்லாததுனால கடைசி நிமிஷத்துல இதுவா நீ பண்ற அப்படின்னு அவ்வளவுதான், அவங்க அப்படியே விட்டு போயிடுவாங்க. அப்புறமா சொந்தக்காரங்களோட நம்ம எவ்வளவுதான் கான்ஃபிடன்ட் பில்ட் பண்ணி போனால கடைசியில இதுக்காக நீ இப்படி பண்ண கான்ஃபிடன்ட் மொத்தமா டவுன் பண்ணி விட்டுருவாங்க. அங்கதான் என்ன, அதனால நான் என்னன்றேன், ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்க ஃபுல்லா அந்த டிசிஷன் பைன் பண்ணி போனீங்கன்னா நாளைக்கு வேற யாரையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. யூ வில் வாண்ட் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். பட் இதே அது எந்த டிசிஷன் மேக்கிங்கா வேணா இருக்கலாம், அது பிசினஸ்ன்னு சொல்ல மாட்டேன், இன் ஜெனரல் லைஃப்ல கூட இவங்க சொன்னாங்க take suggestions, there is nothing wrong in taking suggestions, there is nothing wrong in taking advice. பட் அது பஃபே சிஸ்டம் மாதிரி. என்னோட யூஸ்வல் எக்ஸாம்பிள் நான் ட்ரைனிங்ல கொடுக்கறது என்னன்னா, பஃபே சிஸ்டம் மாதிரி எல்லாம் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் என்னன்னா செகண்ட் ஹெல்பிங் போகும்போது பக்கத்துல இருக்கிற பிளேட்ல இருக்கிறதுக்காக கூடாது, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அங்க போகணும். ஸோ அட்வைஸ் சஜஷன் எடுத்த அப்புறமாவும் நீங்க அந்த ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த பேக் ஒர்க் பண்ணி இது எனக்கு செட் ஆகுமா, இல்லைன்னா இட்ஸ் நாட் தட் யூ ஹேவ் டு ட்ராப். அப்ப என்னன்னா அங்க இல்ல நான் இங்க இதுல எஜுகேட் ஆயிருக்கணும், இல்ல இதுல நான் கத்துக்கணும், இது எனக்கு தெரியணும் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் போகணும். நிறைய பேர் என்னவாங்க, நான் அப்படியே போற போக்குல எடுத்துன்னு போறேன் அப்படின்ட்டு. அன்பார்ச்சுனேட்லி பிசினஸ்ல அப்படியும் முடியாது. இந்த ஜென் ப்ராபப் சொல்ற மாதிரி தான், தப்பான ஒரு பஸ்ஸோ ட்ரெயின்லயோ ஏறிட்டா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இறங்கிட்டோம், இல்லைன்னா போக போக எக்ஸ்பென்ஸ் ஹார்டல்ஸ் அதிகமாகும், எக்ஸ்பென்ஸ் ஆகும். அந்த மாதிரி பிசினஸ்ல நிறைய நேரத்துல நான் பார்த்திருக்கிறது எப்படின்னா,
ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகின அப்புறமா கூட நான் வரணும்னு பார்ப்பாங்க, மணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை அவங்க பசங்களுக்கு பண்ணுவாங்க. பட் கொஸ்டின் எங்கே மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹாவ் யூ டன் த ஹோம் ஒர்க் அப்படின்றது. ஸோ எங்களோட இதுலேயுமே நான் வந்து எங்கள் மாமாவோட பண்ணும்போதும் சரி, இல்லை வென் ஐ டிட் இட் வித் மை மாம், they did that homework. So எனக்கு நான் வந்து when I wanted to become a solopreneur and freelancer as well, the first question that was asked again and again repeatedly was, what is the homework you have done? ஸோ இதோட மார்க்கெட் என்னது, இதில் உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே, இதில் நீ எங்கே வந்து டார்கெட் பண்ண போகிற, அதுக்கானது எப்படி இது பண்ண போகிற. ஸோ அந்த ப்ராசஸ் நமக்கு தெரியணும். ஓகே, இந்த ப்ராசஸ் நம்ம புரிஞ்சிக்காம உள்ளே போகும்போது தென் இட் இஸ் ஆல்வேஸ் டிஃபிகல்ட். ஏன்னா 2 விஷயம் வரும். ஒன்று, நம்ம அடுத்தவங்களை சார்ந்து நம்பி இருப்போம். நிறைய தமிழ் சினிமாவில் அதை காமிச்சிட்டாங்க, கையெழுத்து போடுற கோடிட்டேடர்கள் கையெழுத்து போடுறா கடைசியில் அவ இது பண்ணிட்டு போவோம். 2வது என்னன்னா, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்மளோட மைண்ட் இமீடியட்டா அங்கே தான் திரும்பி சொன்னாங்க. மைண்ட் என்ன போகுதுன்னா, அவன் சொன்னதை கேட்டேன், நான் இவங்க சொன்னதை கேட்டேன் அப்படின்ற. அப்போ எக்ஸ்கியூஸ்க்கு போயிடுத்துனாலே நம்ம அந்த ப்ராப்ளமை பார்க்க ஆரம்பிக்கிறோம், தவிர சொல்யூஷனுக்கு போகாது. ரொம்ப டைம் எடுக்கும் சொல்யூஷனுக்கு வரத்துக்கு, அந்த ஹேங் ஓவர் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி. ஸோ அது வேண்டாம் அப்படின்னா, இஃப் யூ டிட் த ஹோம் ஒர்க், நாளைக்கு யார் சொன்னாலும் நமக்குன்னு ஒரு பதில் இருக்கும். இந்த பதிலோட இம்பார்ட்டன்ஸே என்னன்னா, நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்ல நமக்கு நாமே நம்ம சொல்லிக்கிறோம். கரெக்ட். ஸோ த மோர் வி டெல் ஆர் செல்ஸ், அந்த கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் போகிறவங்க கூட திரும்பி மேலே வரும். ஆமா இல்லை, கரெக்ட், நம்ம தான் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படி, அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னு இருக்கோம். பண்ணல அப்படின்ற போது அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, இதுவா சரி ஓகே யுவர் சாய்ஸ். இது இப்போ இங்கிலீஷ்லாம் வரும், யுவர் ஃபியூனரல் அப்படின்றாங்க. அது நம்ம உட்காந்து யோசிப்போம். அண்ட் ஃபண்டாஸ்டிக் திங் அபவுட் அவர் பிரெயினுக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு டூம் ஸ்க்ரோலிங் மாதிரி டூம் திங்கிங் நிறைய பேருக்கு பிடிக்கும். அவங்க வந்து அந்த அப்படியே அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா, அது ஃபுல்லாக they will want to go inside. இதுவாயிடும் அதுவாயிடும் அப்படியே போவாங்க. அடுத்த 5 yearsல வந்து முடிஞ்சு போய் எல்லா இதுவாக எடுத்துட்டு லெவலுக்கு. அதோட ஆப்போசிட் ப்ளூம் திங்கிங் ரொம்ப கம்மி. People will not. When they say, okay, what if you can actually become successful? அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குன்னு நல்லதுக்கு வந்து கேள்வி கேட்பாங்க, கெட்டதுக்கு ஆமா இல்ல, yeah, that's a possibility. So that is what I would suggest. Okay. So having said this, of course there is some struggles in terms of business. நம்ம ஏதாவது ஆரம்பிக்கணும்னால struggles இருக்கு. அது எல்லாத்துக்கும் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா the confidence has to come from us. எல்லாமே இருக்கு. Okay. இப்போ இந்த இடத்துல I'm just pitching in AI. Okay. Yes. So what is your opinion on AI? Little bit contrary to what everybody says. I feel AI is a fantastic boon for any kind of entrepreneurs, especially MSME. Because ஒரு large scale entrepreneur வந்து they can set up people, they can set up process, plant, இது எல்லாமே வரும். பிகாஸ் அவங்க லார்ஜ் ஸ்கேல்ல இருக்கிறாங்க அண்ட் டைம் ஜெஸ்டேஷன் இதெல்லாம் இருக்கு. பட் ஒரு சோலோப்ரனரா, பீட் ஒரு ஃப்ரீலான்சர், ஒரு இண்டிவிஜுவல் மைக்ரோ அப்படின்னு வரும்போது, என்னை பொறுத்த வரைக்கும் the way I look at AI is a fantastic tool. It's a great tool provided again they have been able to understand AI. ஒரு சிம்பிள் இது சொல்லணும் அப்படின்னா, இப்போ எந்த AI வேணா எடுத்துக்கலாம், சாட்பாட்டே எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு உள்ள எடுத்து உடனே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பர்சனலைசேஷன், அதாவது அந்த இடத்துல வந்து செட்டிங்ஸில் போயிட்டு, டோன்ட் ஆக்ட் லைக் அன் எஸ் பாஸ், டோன்ட் பி அ பீப்புள் ப்ளீசர். ஐ வாண்ட் யூ டு ஆக்ட் லைக், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க, ஐ வாண்ட் யூ டு ஆக்ட் லைக் யுவர் so many years experienced human person who has been involved in such and such. Every time you answer, I want you to be my coach or my consultant as my partner. And உங்களோட டீடைல்ஸ், அந்த கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு, அதாவது வந்து எனக்கு நீ வெறுமை எஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சாட்போட்டோட இனிஷியல் இது எப்படின்னா, ஆமாஞ்சாமி சொல்ற மாதிரி தான். எந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு, you are the best, it's a fantastic அப்படின்னு. சில பேருக்கு என்னன்னா அந்த வேலிடேஷன் சொல்லுவாங்க, 2 விதமான வேலிடேஷன், இன்டர்னல் வேலிடேஷன், எக்ஸ்டர்னல் வேலிடேஷன். ஸோ NLP சைக்காலஜி ட்ரைனிங்னு சொல்றது தான். எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் எப்படின்னா, அவங்க எக்ஸ்டர்னலா மோட்டிவேஷன். நான் இப்போ வந்து ஆண்டனியோட பார்த்து, ஆண்டனி ஃபேண்டாஸ்டிக் டிஷர்ட் அப்படின்னா ஜாலியாக இருக்கும். ஆனால் அவங்க டிஷர்ட் வாங்குற போது போயிட்டு அவங்களுக்கு போட்டு நல்லா இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க, அடுத்தவங்க சொல்லணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சாட்பாட் செட்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க எதை டைப் பண்ணாலும் வாவ் ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு இருக்கும். பட் உள்ள போய் பார்த்தோம்னா அதுல நிறைய மிஸ்டேக் இருக்கும். அஃப்கோர்ஸ் கீழே வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி சின்னதாக போட்டிருப்பாங்க. அதை பீட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டெல் தம், டோன்ட், நீ எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் யூ டு பி அன் எஸ் பாஸ், என்னோட டோபமைன் அடிக்ட் கிடையாது, நீ என்னோட டீ காஃபி பார்ட்னர் கிடையாது, என்னோட பிஸ்னஸ்ல நீ தான் என்னோட மெயின் பார்ட்னர். என்னை கேள்வி கேளு, என்னை எவ்வளோலாம் கேள்வி கேட்க முடியுமோ கேள்வி கேளு, திருகு, screw and get the answers out of me. Unless you are completely confident, you have convinced, don't let me move. அப்படின்ற மாதிரி
நாட் இன் திஸ் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் பட் டு திஸ் எஃபெக்ட் போட்டோம் அப்படின்னா அப்போ அந்த ஏஐ வந்து அதோட ரெஸ்பான்சஸ் டு யுவர் query itself changes. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் ஒருத்தருக்கு மென்டார் பண்றதுக்கு அவங்களுக்கு சொன்னபோது நீங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் செட்டிங் போடுங்க. இன்னைக்கு அவங்க வந்து செஷன் போடுற போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கறது why this session, why this flow, it is asking that person. Now இந்த question வந்து கேட்டு when they are prepared, இதை present பண்ற போது என்ன அர்த்தங்க, கிளையண்ட் கேட்கிற போது they are already prepared. Correct. Because they have already answered the chatbot. அந்த ஒரு இது ஏற்கனவே முடிஞ்சிச்சு preliminary round, right? இன்னொரு இதுக்கு இன்டர்வியூ போடும்போதுமே why this profile, why this resume, why this section here, why have you mentioned அப்படின்ற போது it is preparing you. Correct. Okay, so இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா lot of people either they are outside of their house, they are living alone, hostel or any of it, or genuine friends இருக்காங்களா அப்படின்னா இல்ல, all my friends are toxic அப்படின்ற ஒரு இதுல தான் போறது. So அந்த இது இருக்கிற போது this can act that way. Second, இது initial ஆயிடுது. So to answer this other things as well, பொசிஷனிங் வேணும். அப்போ அந்த சாட்பாக்ல நீங்க போடுற போது இதுதான் என்னோட ப்ராடக்ட் இல்ல இதுதான் என்னோட சர்வீஸ், யூ கேன் ஆஸ்க் எனக்கு நீ கேளு அப்படின்றத விட இட் வில் நவ் ஆஸ்க் பிகாஸ் ஆஃப் தி செட்டிங், இனி வந்து இது எந்த கிளையண்ட்டுக்கு போட போற, என்ன மார்க்கெட் பிளேஸ், ஏன் போட போற, ஸோ இதை எப்படி பொசிஷன் பண்ண போற. தென் யூ ஆர் நோ லாங்கர் ஸ்பீக்கிங் வித் அ சாட்பாட், யூ ஆர் ஸ்பீக்கிங் வித் அ கன்சல்டன்ட். அஃப்கோர்ஸ் இதுலயும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, பட் என்னன்னா இட் இஸ் மச் மோர் ரிஃபைன்டு. ஓகே, ஒரு நார்மல் கன்சல்டன்ட்டுக்கும் இங்கே இருக்குன்னா ஆப்வியஸ்லி அந்த வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இது எப்படியுமே வந்து இட் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் ஆல்காரிதம், ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் தான், பட் அட்லீஸ்ட் 50% பெட்டர் தென் வாட் தே வேர் ஏர்லியர். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சும் போது இல்லை இதே நான் ட்ரைனிங்ல இண்டிவிஜுவலாக வரணுன்ற போது என்னோட இனிஷியல் ஒரு ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நானே சிரிப்பேன். ஏன்னா வந்து அந்த ப்ரொஃபைல்ல டாபிக்ஸ்ன்னு போட்டு ஒரு 20 டாபிக் போட்டு வச்சிருது. அதாவது ஒரு ஆர்வம் நமக்கு எப்படியாவது ட்ரைனிங்ல போனோம் அப்படின்ற எந்த டாபிக் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடாதா அப்படின்ற ஒரு இது இருக்கு. பட் போக போக நான் அதுக்கப்புறம் புரிஞ்சுட்டது டிஸ்கஷன் பண்ற போதெல்லாம் இல்ல, we have to be specific, drill down. செகண்ட், நானுமே போய் ஒரு டாபிக் எடுக்கிற போது சம்டைம்ஸ் எனக்கு அது கனெக்டே ஆகாது. அந்த டாபிக் உட்காந்து நான் அது வந்து நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் நம்ம ட்ரில் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம அந்த கோர் போனதுக்கு அப்புறம் நான் ஸ்ட்ரைட்டா அங்க போகணும்னு நினைக்கிறாங்க, பட் ஸ்ட்ரைட்டா அந்த இடத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம். இந்த திங் இஸ் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட். எஸ், உங்ககிட்ட என்ன ஐடியாஸ் இருக்கோ அந்த ஐடியாஸ் வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ண தான் ட்ரில் டவுன் பண்ணி தான் you come to the that's what even the Meta founder Mark Zuckerberg said. அதேதான். See, initially if you look at it from where, let's say Instagram, let's say Facebook, let's say any other app, எடுத்துட்டாலுமே from where they were to where they are now, drastic change. In fact இது வந்து agile technology. நம்ம அதை எதில் வேணா பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் எடுத்துக்கோங்க, இனிஷியலாக ஒரு மாடல் வந்துடும், சம்டைம்ஸ் ரீகால் ஆகலாம், இட்ஸ் எக்ஸெப்ஷன், பட் இனிஷியல் கார் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் அந்த கார் வந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட்ல யூ லவ் தி அதர் மாடல்ஸ் கம்மிங். இது வந்து டியூவல், இது இல்லைன்னா இதுல வந்து இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர் இருக்கு, அது இருக்குன்னு. அஜைல் என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை வெளியே எடுத்துடுவான், அதுக்கப்புறமா ஃபீட்பேக் பார், அதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன்ஸ். இந்த மாடிஃபிகேஷன்ஸ் கேன் பி சேஞ்ச் ஆர் அப்கிரேட். கரெக்ட். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் அங்கே இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணுற போதே பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணோமா அப்படின்னா நாட் பாசிபிள். அண்ட் ஐ ஆல்வேஸ் ஐ ஹேவ் அ ஃபியர் தட் ஐ வில் பி டூ பர்ஃபெக்ட். எனக்கு அது வேண்டாம், ஏன்னா பர்ஃபெக்ஷன்றது எண்டு வந்துடும். பர்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அப்போ இதுக்கு மேலே இல்லையான்றது. We can always try to be perfect, but we cannot be perfect. See, அதான் நான் சொல்றது என்னன்னா பர்ஃபெக்ஷனை நோக்கி போறதை விட என்னன்னா பெட்டர்மெண்ட் நோக்கி போகலாம். நேத்தியை விட இன்னைக்கு what is the betterment? Every time I look back at the journey, be it on the business end or be it from the trainer end அப்படின்ற போது அதான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 20 டாபிக் இருந்தது, இன்னைக்கு என் ப்ரொஃபைல் பார்த்தா 4 டாபிக் தான் இருக்கும். இட்ஸ் நாட் தட் ஐ டோன்ட் டேக் தி அதர் திங்ஸ், பட் திஸ் இஸ் வேர் ஐ ஹவ் ஃபவுண்ட். அது எப்படி வந்ததுன்னா ஒரு செஷன் முடிச்சுட்டு வந்து திரும்பி நான் உட்காருவேன். ஓகே, இன்னைக்கு செஷன்ல எது நல்லா போச்சு, எது நல்லா போல, ஓகே இது எனக்கு கனெக்ட் ஆச்சா, நம்ம அங்கே சொல்றது ஒன்று இருக்கு. ஏன்னா ப்ரெசன்டேஷன் இன்னைக்கு அஃப்கோர்ஸ் முன்னாடி கொஞ்சம் பிபிடிலாம் இருந்தது, இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு எடுத்து. அன்னைக்கு பிபிடியும் வேண்டி இருந்தது. பிபிடிக்கு ஒரு டைம்ல பிபிடி இல்லைன்னா பிபிடி இல்லையா, ஹேண்ட் அவுட்ஸ் இல்லையா சார், ஹேண்ட் அவுட்ஸ் வேணாம் சார், இல்லை ஹேண்ட் அவுட்ஸ் இல்லைன்னா எப்படி அவங்க என்ன எடுத்து சார். ஸோ அந்த கன்வின்சிங் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி என்ன சார், ஆக்டிவிட்டிலாம் இருக்குல்ல, இருக்கும் ஹேண்ட் சார், பிரிண்ட் அவுட் வேணுமா, பிபிடி அதாவது ப்ரொஜெக்டர் வேணுமான்ற கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அந்த சேஞ்ச் வரும்போது நீங்களும் அதை சேஞ்ச் பண்ணணும். பட் அது when you work on yourself, exactly, that is where the whole point is. Don't go by where the market goes. That is one aspect. But when you go where the market is going, you are one among.
அப்போ மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வில் டிட்டர்மைன், விச் இஸ் ஃபைன். அது ஒரு பிசினஸ் மாடல். தேர் இஸ் நத்திங் ரைட் ஆர் ராங். அதான் நான் திரும்பி சொன்ன மாதிரி இதை வந்து இது பண்ணா எனக்கு ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமான்னு பார்க்கறத விட இந்த லைன்ல போனா என்னால சஸ்டெயின் ஆக முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா தென் யூ வில் லுக் அட் அ லாங் டேர்ம், என்னென்னலாம் பண்ண முடியும், எப்படிலாம் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒரு ப்ராப்ளம் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்க முடியும். கோவிட் வந்தபோது நிறைய பேர் எஃபெக்ட் ஆனாங்க. பட் அதே கோவிட்ல பார்த்தீங்கன்னா there were a lot of success stories as well. Exactly. ரைட். அப்போ என்னன்னா எனக்கு புரிஞ்சதுன்னா ஸோ இல்லப்பா எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு போறதை விட நிறைய வழி இருக்கு, நான் இந்த வழியில இன்னைக்கு போய் they are not thinking of any alternatives. Exactly. இன்னைக்கு அந்த ஆல்டர்னேட்டிவ் திங்க் பண்ண வைக்கிறதுக்கு AI is ஏன்னா AI என்ன பண்ணா அந்த கேள்வி கேட்கணும் போது யூ ஆர் இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 out of 10 2வது படிக்கேட்ல இருந்தேன்னா இன்னைக்கு பாக்குறவங்க 5வது படிக்கேட்ல இருப்பாங்க. ஸோ அந்த 3 படிக்கட்டு ஏறதுக்கான டைம் தே ஹவ் சேவ்ட். அகைன் ஐ வில் நாட் சே தட் இட் இஸ் 10 out of 10. திஸ் இஸ் ஒன் ஹாஃப் ஆஸ்பெக்ட். நிறைய பேர் என்ன பண்றேன்னா ஓகே அவ்வளவுதான் நான் AI நம்பி இருப்பேன். இல்ல, இட் இஸ் ஆல்சோ அ டூல். அதுவும் தெரிஞ்சிருக்கணும். பட் அது மட்டுமே போதுமானா கிடையாது. தேர் ஆர் அதர் திங்ஸ் as well. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு இது வந்து நம்ம ஆன்லைன்ல வைக்கிறோம்னு வச்சுக்கோம், அதுலேயே உங்களுக்கு பட்டி இருக்கு விச் வில் ரெக்கார்ட் எவ்ரி திங். பட் நான் அதை மட்டுமே நம்பி இருப்பேன், நான் எதுவுமே நோட்ஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னா தென் இட் இஸ் அ ப்ராப்ளம். ஏன்னா திரும்பி போய் ரெஃபர் பண்ற போது இது எந்த கான்டெக்ட்ல பேசினாங்கன்னு தெரியாது. அப்போ என்ன, தட் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல், பட் ஐ ஷுட் ஆல்சோ பி டூயிங் வாட் ஐ ஷுட். நான் ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா அனலைஸ் யுவர் செல்ஃப், வாட் யூ ஆர், வாட் யூ கே நாட், எங்கே நீங்கள் கற்றுக்கணும் என்ன. அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா அந்த கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு பதில் வரும். ப்ளஸ் யூ வில் ஹேவ் அ பெட்டர் மோர் கிளாரிட்டி. ஓகே. ஸோ யூஸ்வலாக பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி வாட் இஸ் யுவர் ப்ராடக்ட், வாட் இஸ் யுவர் ப்ரைஸ், அதை எப்படி நீங்கள் பேக்கேஜ் பண்ண போகிறீங்க, எப்படி ப்ரமோட் பண்ண போகிறீங்க. இதெல்லாம் கூட 5th P அப்படி என்னன்னு வாங்கினா வாட் இஸ் த பர்செப்ஷன் யூ வாண்ட் டு கிரியேட். ஓகே. அந்த பொசிஷனிங் அப்படின்றது அதுதான் மெயின். அப்படின்னு எப்படி வந்து உங்கள் கிளைண்டோட மைண்டில் நீ எப்படி தங்கணும், என்னவா இருக்கணும் அப்படின்றது. இது வந்து அந்த 5 P's ஆஃப் மார்க்கெட்டிங் ஆர் 5 P's ஆஃப் ப்ராடக்ட் சேல்ஸ் அப்படின்றது தான். ஸோ திரும்பி சொன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், அதோட பிரைசிங், அதோட பேக்கேஜிங்னா எக்ஸ்டர்னல் பேக்கேஜிங், அதை நம்ம எப்படி பேக்கேஜ் பண்ணி கொடுக்க போறோம், அதை நம்ம எப்படி ப்ரமோட் பண்ண போறோம், எங்க ப்ரமோட் பண்ண போறோம். இந்த 4தோட மெயின் இது என்னன்னா பர்செப்ஷன் அண்ட் பொசிஷனிங் தான். அதை எப்படி பொசிஷன் பண்ண போறோம், என்னவா போய் உன்னோட என் கஸ்டமரோட மைண்ட்ல நிக்கணும். ஸோ அது நமக்கு தெரியணும். இந்த இது போகும்போது இதை ட்ரில் டவுன் பண்ணும்போது நமக்கே ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ அகெயின் இங்க வந்து இட் இஸ் நாட் அபவுட் யூ ஆன்சரிங் த சாட்பாட். ஐ வுட் புட் இட் அஸ் chatbot helps you to answer yourself. When it asks the question, you get the clarity. So நான் திரும்பி போறதுன்னா this is all for us. We should have the clarity. To have the clarity, this helps. So there I feel AI is fantastic. நீங்க கோபைலட்டா இருக்கட்டும், சாட் ஜிபிடியா இருக்கட்டும், ஒரு கிளாடா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். அதே மாதிரி ஓகே நான் அதை முடிச்சிட்டேன்ப்பா and I want to get in from a solopreneur, I'm being an MSME அப்படின்னா there are like LinkedIn ஒன்று இருக்கு which helps you with your business meetings, process, workflow, Stackbot இருக்கு. ஸோ அந்த மாதிரி there are other tools. அது செகண்டரி. அதுக்கப்புறம் நீங்க போகும்போது you can start exploring என்ன வேணும் அப்படின்ட்டு. இப்போ you would know Anthony, வீடியோஸ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், அந்த மார்க்கெட்டிங் பண்றதா இருக்கட்டும். பட் this is ஆஃப்டர். நான் சொல்றது எல்லாமே இப்ப நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா of course AI can do the automation, AI can help you to build a business and all that. அது என்னடானா நிறைய பேர் வந்து எனக்கு அந்த டூலோட ரெக்யர்மெண்ட் கரண்டா இருக்கா அப்படிங்கிற அந்த ரெக்யர்மெண்ட் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சோ மெனி பீப்புள் என்னன்னா எனக்கு அந்த டூல் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி அந்த டூல் வந்து எக்ஸ்பென்ஸ், லெட்ஸ் சே they have to pay 10,000 rupees per month அப்படின்னா லெட்ஸ் சே they are paying it. ஆனா அவங்களோட பிசினஸ் கரெக்டா அந்த அளவுக்கு ப்ரொடக்டிவா யூஸ்ஃபுல்லா இருக்குமா, டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா கிடையாது. பட் ஸ்டில் அந்த டூல் வந்து இந்த ஒர்க்லாம் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. அந்த ஒர்க் உங்க பிசினஸ்க்கு தேவைப்படுது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அது வாஸ் தி பிகெஸ்ட் ப்ராப்ளம் தட் ஐ ஃபவுண்ட் வித். எக்ஸாக்ட்லி. சோ அதுதான் வந்து இங்க நம்ம இந்த செட்டிங் போட்டு கேக்குறம்போது ஆஃப் கோர்ஸ் இது வந்து இட்ஸ் a process. இது ஒரு நாள் 2 நாள்ல முடியாது. அந்த சாட் நீங்க அப்படியே வச்சுட்டு கண்டினியூ பண்றம்போது எஸ் சில பேர் சொல்லுவாங்க ஓ இது வந்து பிக் ரிஸ்க், நான் வந்து பிசினஸ் பத்தி எல்லாமே சொல்றேன்ட்டு. யூ ஆர் நாட் ஷேரிங் எனி சென்சிட்டிவ் டேட்டா. ஓகே, 1. 2வது இப்போ வந்து பிசினஸ் இன்ஃபர்மேஷன் தான் ப்ராப்ளம் அப்படின்னா யார் வந்து இன்னைக்கு வந்து மொபைல் இல்லாம இருக்காங்க, இன்டர்நெட் இல்லாம இருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் வந்து கான்ஸ்பிரசி அப்படின்னு போனோம் அப்படின்னா நான் எது வேணா சொல்லலாம். ஒரு காமெடி இருந்தது, ஐ ஸ்விட்ச்ட் ஆஃப் அலெக்சா அண்ட் கூகுள் அண்ட் அமேசான், ஐ லாஃப்ட், மை வைஃப் லாஃப்ட், தி மொபைல் ஆல்சோ லாஃப்ட். சி யோசிக்கணும் அப்படின்னா இந்த மொபைல் வந்து 24 hours is on. Rarely anybody switching it off. Flight modeல இருந்தாலும் it is still on. அப்படி பார்த்தா அது எல்லாமே தான் எடுத்துட்டு இருக்கு. 2வது ஓகே இப்போ நான் சாட் பாட் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்க ஃபேஸ்புக் போறீங்க, இன்ஸ்டாகிராம் போறீங்க, லைக் கொடுக்குறீங்க, வாட்ஸ்அப் பேசுறீங்க, டேட்டா எங்க இருக்கு?
கூகுளில் இன்னைக்கு சிம் போட்ட உடனே ஆண்ட்ராய்டு ஆர் ஆப்பிள் சிம் போட்ட உடனே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சாதான் உள்ளவே போகும். கரெக்ட். இல்லைன்னா அந்த சிம்மே மொபைலே ஆக்டிவேட். எனிவே த இன்ஃபர்மேஷன் இஸ் ஸோ மை திங் இஸ் கேன் ஐ யூஸ் வாட் இஸ் தேர். ஓகே. அண்ட் தெர் இஸ் நோ சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் பீங் ஷேர். This is more of it. That's why chat bot அப்படின்றது முக்கியமா சொன்னது. Chat. Okay. We are chatting with it. We are putting across saying this is my idea. This is what my thinking is. This is how I'm looking at it. அப்படின்ற போது அந்த ஆன்சர்ஸ் வரும்போது when you refine and refine, நீங்க அங்க ஆன்சர் ரிஃபைன் பண்ணி கொடுக்கணும்னா நீங்க ரிஃபைன் ஆகணும்ல. Exactly. So that is where this comes across. Tools எவ்வளவு ஃபர்ஸ்ட். This is before starting. எப்படின்னா ஒரு மேரத்தான் ஓடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்றோம்ல. நம்ம சிவகார்த்திகேயன் படம் எடுத்த மாதிரி முதல்ல சைக்கிள் மிதிக்கிறது, அப்புறம் அங்க வந்து சேர் மிதிக்கிறோம். அது பண்ணாம எடுக்க முடியாது, எனக்கு உடனே போங்க அப்படின்றது. So a lot of people immediately want to get into it. I like that. Okay. அந்த ஆக்ஷன்ல போகணும்ன்றது ஓகே. பட் எல்லாருக்குமே புரிய வேண்டியது என்னன்னா, எடுத்த உடனே நம்ம வந்து ஜிம்ல போய் 50 கிலோ வெயிட் எப்படி தூக்க முடியாது. அதுக்கு இன்னொரு ப்ராசஸ் இருக்கு. People have to understand this is your stretching and warm up. Unless they do the stretching and the warm up, they are bound to have injuries. So tool வாங்கிடுவாங்க. And today only few tools are free. Otherwise you have to pay. So அங்கதான் வந்து இஷ்யூ என்ன ஆகுது. One, they get stuck not being able to pay, or having paid they don't know what to use. Exactly. Then comes where to use. So then நான் எல்லாத்தையும் போட்டேன் எப்படி வந்தது. You get into desperation. Desperation leads to frustration. Unfortunately அந்த frustration எங்க போகும் அப்படின்னா வீடு வாசல் எல்லாத்துலயும் வரும். ஏன்னா நம்ம யாரை கத்துறோம், நம்மள யார் திரும்பி திட்ட மாட்டாங்களோ அவங்கள தான் போய் கத்துவோம். எக்ஸாக்ட்லி. இல்ல நம்ம என்னதான் கத்தினாலும் வாங்குவோம் அப்படின்றது. அது யூஸ்வலா எங்க இருக்கும், ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒய்ஃப், சைல்டு, ஆகலைன்னா அப்பா, அம்மா, பிரதர்ஸ் தான். இது யாருமே இல்லையா, they can get into other things which is substance or so let's not. Let's be clear. Okay, நீ வந்து even if you take 3 months, take the 3 months. Okay. பழைய ஒரு ப்ராபப் தான். கோடாலி வந்துட்டு மரத்தை வெட்டணும்னா முதல்ல கோடாலியை ஷார்ப்பா இருக்கணும். So sharpen your axe. Think of this as sharpening your axe before you go, because once your axe is sharp it is very easy. Okay. Today from the training perspective, my consultations or my discussions with the clients happen only 2 rounds. Okay. The first round is I ask them what their requirements is and what they want, takeaways, etc. Of course, because I have been இதை யூஸ் பண்ணதுனால set of questions இருக்கும், அதை ஆன்சர் பண்ணி எடுத்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் கிரியேட் பண்ணிட்டு I don't immediately send. I come back, sit. Okay, இதுதான் என்னோட ஐடியாவா இருக்கு, இதுதான் இருக்கு. ஸோ அப்போ அந்த questions வரும். Why are you asking this? Why is Agriza? Where is Agriza's brand here? Or where is GamesFox style here? So இன்னைக்கு என்னோட ஒரு பர்சனல் chat bot எப்படி இருக்கு அப்படின்னா it knows very clearly what I will want to go for. Okay. என்னோட பிராண்டிங் என்ன, என்னோட ஸ்டைல் என்ன, நான் என்ன போகணும் அப்படின்றது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த கஸ்டமைசேஷன் இஸ் ஹேப்பன்ட் ஓவர் டைம். அந்த ஒரு சில சாட் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ நான் வரும்போது இதுதான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கேட்கும், வேர் இஸ் யுவர் பொசிஷன்? Okay. What is it that they should remember by the end of it? Sometimes என்ன ஆகுனா you are talking like a person who is selling activities. திரும்பி என்ன கேள்வி கேட்கும். And I appreciate it. எனக்கு அந்த கேள்வி தான் கேட்கணும். அதனால அன்ஃபார்ச்சுனேட்லி காமிக்க முடியாது. பட் என்னோட சாட் ஸ்கிரீன்ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கேள்வியெல்லாம் இருக்கும். அதுவே கேட்கும், நீ முட்டாள் மாதிரி பேசுற நீங்க அப்படின்ட்டு. பிகாஸ் ஐ ஹவ் டோல்ட் தட்ஸ் ஹவ் ஐ வாண்ட் யூ டு கொஸ்டின். பி வெரி ஹார்ஷ் வித் மீ. பி a very critical reviewer. Do not accept. Only then I get the response. Exactly. I don't want you to accept because I've said it. So it will ask me, I'm not convinced with this, or this is not what we are at. Your positioning is wrong. I feel okay, you walk me through. Adi என்ன கேட்கும், you walk me through. Okay. You walk me through what you want, and when I walk it through, it will say you are telling this but I see this. Okay. And somewhere this is where the gap is. அப்புறம் சொல்லுவேன் இல்ல, because எல்லாமே ஃபுல்லா டைப் பண்ணணும். Then I say no, okay, let me go. Sometimes I tell you have jumped the gun. Okay. நான் ஃபுல்லா முடிக்கிறது, it will say I am very sorry, I jumped it, yeah, I was little eager, so go ahead. அந்த இதுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா you get into a confident with yourself. Okay. So see, ஒரு இது எப்படின்னா entrepreneurship is, I would say, is a love affair with the unknown. Exactly. Right? You have to be okay with that love affair. ஏன்னா இது மோஸ்டா வந்து ஸ்டார்ட் பண்றம்போது one sided love affair. And the other side unknown வேற. At least normal இதெல்லாம் யாருக்கு unknown. But அது ஒரு fear இருக்கும். But அந்த fear of unknown you have to feel love. Okay. அது the more you then you start courtship. அது வந்து இது பண்றம்போது தான் over a time you become so much in love that it will love you back. Okay. There are a lot of instances where the business will get back to you.
பிஸ்னஸ் வில் சப்போர்ட் யூ. பட் அந்த ஸ்டேஜுக்கு போனோம்னா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப். இட்ஸ் லைக் அ லவ் அஃபேர். ஐ ஹாவ் டு டூ சர்டன் திங்ஸ் இனிஷியலி. ஓகே, நம்ம இதெல்லாம் பண்ணாதான் அது கிடைக்கும், அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரும், அதுக்கப்புறம் தான் அது ஒரு ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் தான் அது ப்ளூமிங். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஃபீல். ஸோ ஐ ரிப்பீட், as an entrepreneur you have to understand this as a love affair with the unknown and be okay with it. Okay. So now, having understood what we have been thinking about business, how AI can be implemented, இப்போ எனக்கு வர நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுடைய பர்சனல் லைஃப்ல உங்களோட பிசினஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்கு, உங்க பிசினஸ் லெவரேஜ் பண்றதுக்கு what are the tools that you use in your everyday life? Yeah. Okay, so ரெண்டு விதமா பார்க்க சொல்லிடுறேன். ஒன்னு வந்து what I use and second is what I would provide as a suggestion, but with terms and conditions again. ஏன்னா எல்லாருக்கும் இது யூஸ் ஆகுமான்னு தெரியாது. பட் at a certain stage இதை யூஸ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா நல்லா இருக்கும்ன்றது, growth நல்லா இருக்கும்ன்றது. ஒரு விஷயம் நான் வந்து யூஸ் பண்றது என்னன்னா, மேஜரா ஒரு ஸ்பெசிஃபிக் சாட்பாட் நான் யூஸ் பண்றேன், which is ChatGPT. எனக்கு Gemini, Claude and Copilot இருந்தாலும் my first preference is ChatGPT. Second is Copilot, and of course then third becomes Gemini. ஏன் அப்படின்னா இனிஷியலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சது ChatGPT. ஸோ என்னோட ஃபுல் அந்த ஹிஸ்டரி எல்லாமே இருக்கிறதுனால இட் இஸ் நாட் லைக் இதுதான் பெஸ்ட்னு நான் சொல்றதை விட ப்ரிஃபரன்ஸ் தான் நான் சொல்றேன் நான். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இஸ் ChatGPT பிகாஸ் அங்கே தான் நான் கஸ்டமைசேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். பிளஸ் அது ஃபுல் ஹிஸ்ட்ரி இருக்கு. அதுக்கப்புறம் Copilot and of course Copilot because மற்ற இதில் கனெக்ட் ஆகும். Copilot gets connected with Office 360 and all of this. And then Gemini again works in a different way. Exactly. So Gemini ஒர்க் பண்ணுறப்போ கூகுளோட மற்ற இதுலையும் கனெக்ட் ஆகும் அப்படின்றது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து as a solopreneur when they go for meeting with customers, of course Gamma is there for the presentations of the known adha. But apart from it நான் ஒரு சிலது சொல்லுவேன், like if you don't mind. Sure. ஒரு விஷயம் நான் வந்து ரெகுலரா யூஸ் பண்றதை விட யூஸ் பண்ணிட்டு இருந்தது, ஏன்னா இப்போ வந்து அதோட ரெக்வயர்மெண்ட் இப்போ கம்மியாயிடுது. பட் இனிஷியலி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது எப்படின்னா ThoughtSpot அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், which is basically business analytics. ஸோ அப்போ லாட் ஆஃப் என்கொயரிஸ் வந்துட்டு இருந்த போது ஏன் ஒரு சிலது ரிஜெக்ட் ஆகுது, அந்த ரெஸ்பான்ஸ் என்ன அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, எது வந்து சக்ஸஸ் ஆகுது. ஸோ அந்த அனலிட்டிக்ஸ் பண்ணோம் அப்படின்ற போது ஐ யூஸ் ThoughtSpot a lot. என்னோட ப்ரொபோசல்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா வெப்சைட்ல ThoughtSpot AI, இட்ஸ் a tool. ThoughtSpot AI அப்படின்றது tool is basically for business analytics. ஸோ அது வந்து was really good. நல்லா அனலைஸ் பண்ணி ஓகே உங்களோட ப்ரொபோசல் எங்க இது இருக்கு, கஸ்டமர் ப்ரிஃபரன்சஸ் இங்க இருக்கு, அவங்க ரிஜெக்ட் பண்ற போது அவங்க யூஸ் பண்ண கீவேர்ட்ஸ் இங்க இருக்கு, இது எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா தென் ஐ குட் அகைன் ஓகே இது இங்க வரும்போது ஓகே இந்த மாதிரி வருது, அப்போ இந்த ரெஸ்பான்ஸ் வருதுன்னா எங்க எனக்கு லேக் ஆகுது, இல்ல எங்க எனக்கு பெட்டரா இருக்குது, which should I use, which should I minimize. அந்த இது வந்து ஒண்ணு வந்தது. மற்ற விஷயங்கள் which I have not used என்னோட பிசினஸ்ல அந்த இந்த சென்ஸ் ஆஃப் ட்ரைனிங்ல இல்ல. தி அதர் சைட் ஆஃப் த பிசினஸ் யூஸ் பண்றது அப்படின்ற போது ஒன்னு வந்து நான் லைக் செட் Lindy is a fantastic tool. Lindy is really good. Lindy I would suggest for quite a few people, especially if they are solopreneurs or MSMEs. ஏன்னா அந்த Lindy வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒன்று வந்து ஆட்டோமேஷன், இன்னொன்று பிஸ்னஸ் ஐடியாஸ்க்கே இருக்கு. இங்கே நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு சாட்பாட் யூஸ் பண்றேன், அந்த கான்வர்சேஷன்ஸ் முடிஞ்ச அப்புறமா அந்த பிஸ்னஸ் ஐடியாவை ஆட்டோமேட் பண்ணோன்ற போது Lindy யூஸ் ஆகும். ஸோ ThoughtSpot எப்பயுமே யூஸ் ஆகுது. எனி டைம் ஐ ஃபீல் ஓகே இந்த ஆர்டர் எனக்கு வரல அப்படின்னா my first go to is ThoughtSpot. ஏன்னா அந்த கான்வர்சேஷன் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஐ புட் இட் ஆன் தட் அந்த ThoughtSpotல அதை இது பண்ணி ஓகே லெட்ஸ் சி அப்படின்றது. ரெண்டாவது once in 6 months I usually run it again to understand என்ன நடந்துட்டு இருக்கு இந்த ட்ரைனிங் இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு நான் ஃபோக்கஸ் பண்றது ஃபுல்லா ட்ரைனிங் அப்படின்றதுனால what is happening in the training industry, அந்த அனாலிசிஸ் எப்படி பாயிண்ட் இருக்கு, ஏதா பாயிண்ட் இருக்கு, very silently I do it. இப்பதான் first time ஷேர் பண்றது, மற்றபடி any conversation I have not shared at all. I do it on that sense. Lindy on the other businesses when I was doing it as well, that was there. இன்னைக்கு வந்து because people have taken over and நான் அதை ஓவர்சீ பண்றது மட்டும் தான் இல்ல, பட் எனி டைம் இன்னைக்குமே வந்து பண்றபோது I tell my people பிசினஸ் ஆட்டோமேஷன் பண்றீங்களா, ஐடியா இருக்கா, லெட்ஸ் ரன் இட் த்ரூ. இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், எல்லாத்தையும் நோட் எடுத்துப்போம், we will take all the notes but then we'll again go back, then come ஒரு ரெண்டு ரவுண்ட் போகும். அது போகும்போது என்னன்னா there's a lot of things that happen. I don't discourage any ideas at all. எல்லாரும் எடுத்துன்னு வாங்க. ஸோ
மோர் ஐடியாஸ் த மோர் த பெரியர் அப்படின்றது. ரைட். ஆஃப் லேட் 2 விஷயங்கள் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க விச் ஐ ஹவ் நாட் சோ ஃபார் யூஸ்ட். ஐ வாண்ட் டு யூஸ் பட் இன்னும் அதை யூஸ் பண்ணல. ஒன்று வந்து கிளே அப்படின்றது, ஒன்று கிளே வந்து கஸ்டமர் இன்டராக்ஷன்ஸ்க்காகவும், அண்ட் டிடிஓ அப்படின்றது வந்து அதே இது ரெண்டுமே வந்து கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங்காக. ஒன்றும் யூஸ் பண்ணல, இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ கேனாட் டாக் மச் அபவுட் இட், பட் I have had good reviews about it. So பார்க்கணும் எந்த அளவுக்கு அப்படின்ட்டு. அதான் நான் சொல்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் கொஸ்டின் யூ ஆஸ்ட், ரிசோர்சஸ் அப்படின்றது இன்னைக்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு ஏஐனா வேலை போயிடும் அது அப்படின்வாங்க. ஐ ஆக்சுவலி டோன்ட் ஃபீல் தட். டெக்னாலஜி எல்லா நேரத்துலையுமே தான் வந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. கம்ப்யூட்டர் வந்தபோது டைப்பிஸ்டோட வேலை போயிடும் அப்படின்னாங்க. நாட் நெசசரிலி. இனிஷியல் கம்ப்யூட்டர் பார்க்கறதுக்கும் இன்னைக்கு இப்போ பார்க்குற கம்ப்யூட்டருக்கும் மொபைல் வந்தபோது அப்படிதான் சொன்னாங்க. ரைட். இட் இஸ் ஜஸ்ட் தட் வி ஹேவ் டு அடாப்ட். ஓகே, நம்ம நகர்ந்து போயிட்டே தான் இருக்கணும், ஒரே இடத்துல நிற்க முடியாது. ஸ்டாக்னேஷன் இஸ் நாட். ஸோ எப்படி என்னால் யூஸ் பண்ண முடியும், rather than seeing it as a problem, if I can see it as an opportunity is great. Right. And உங்களோட செஷன்ஸ் you would have told வெப்சைட்டே இருக்கு, there's a AI for everything. Exactly. Again, no blind trust. I don't. இன்னைக்கும் வந்து AI நான் பார்க்கறது எப்படின்னா, இது ஒரு புத்திசாலியான பட் குழந்தை. ஓகே, இட்ஸ் அ பேபி. எக்ஸாக்ட்லி. இட் இஸ் ஸ்டில் அ பேபி, இட் இஸ் ஸ்டில் அன் இன்ஃபேண்ட். ஐ நோ AI பண்றவங்க அது பயங்கரமா மார்க்கெட் பண்ணாலுமே கூட I do not always say that it will replace. Okay. It will make people efficient. அப்படிதான் நான் பார்க்குறேன். It will not replace me. It will make me efficient. இன்னைக்கு நான் அப்படிதான் பார்க்குறேன். It has made me much more efficient. Okay. Right. என்னோட thinking has become more efficient. இப்போ நான் எடுக்கிற ட்ரைனிங் AI எடுக்க முடியுமானா I have my questions. நான் பண்ற பிசினஸ் AI பண்ண முடியுமா? Again, I don't know. It cannot. அதுல இருக்கக்கூடிய ஒரு சில வேலைகளை பண்ண முடியுமா? எஸ். Exactly. Yeah. So it can only act as a medium to achieve my goal. அவ்வளவுதான். It is still a tool தான். It is only a tool. It remains a tool. Exactly. How I use the tool at the end of it, அதுதான். So this is where it's a big boon for any business, especially for a individual solopreneur or micro small medium enterprise or an entrepreneur. But again, நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, how it helps us becoming more efficient. நம்மளோட தாட் ப்ராசஸ், நம்மளோட அப்ரோச். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கன்சல்டன்ட்டை பார்க்கணும், அவங்க கிட்ட கேட்கணும், இந்த லைன் ஆஃப் இண்டஸ்ட்ரியில இந்த கன்சல்டன்ட் எங்க தேடி கண்டுபிடிக்கிறது. இன்னைக்கு அது எனக்கு வந்து அவைலபிளா இருக்கு, அட் மை ஃபிங்கர் டிப்ஸ். இன்னைக்கு யாரும் மொபைல் இல்லாம இல்லை. ஸோ வை நாட் மேக் பெட்டர் யூஸ் ஆஃப் இட்? ஓகே. ரைட். வை நாட் மேக் பெட்டர் யூஸ் ஆஃப் இட்? அப்போ இதை பார்த்துட்டு இருக்க ஒரு சில கன்சல்டன்ட் வேணுவாங்க, கார்த்திக் நேரம் நீ ஏன்? No, even as a consultant, how do you now become better than an AI? Okay. Right. How do you know? அதுவுமே AI will tell you. பாட்காஸ்ட் நிறைய இருக்கலாம், ட்ரெயினர் நிறைய பேர் இருப்பாங்க, ஃபெசிலிட்டேட்டர் நிறைய பேர் இருப்பாங்க. டீ ஷாப்ஸ் இஸ் மோர், பட் ஸ்டில் சில டீ ஷாப்ஸ் ஃபேண்டாஸ்டிக்கா ரன் ஆகுது, சில டீ ஷாப்ஸ் ரன் ஆகல. இன்னைக்கு சென்னை எடுத்தோம் அப்படின்னா there's a lot of places where biryani is. Exactly. Every street has a biryani, but still there are some biryani shops which run better. Correct. Right. That is where it is. It's about getting that aspect. Where can you? But again, like you initially said, எடுத்த உடனே I can't be a niche. Exactly. அந்த ஜெனரலா ஸ்டார்ட் பண்ணி தான் உங்களுக்கும் தெரியும் எங்க வந்து. At one point it clicked for me. I said, this session speaks to me, this product speaks to me. Yes. Right. At one point when we started at home. நானும் என்னோட அங்கிளும் ஸ்டார்ட் பண்ணோம். வீட்டில் தான் வந்துட்டு கார்மெண்ட்ஸ் வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தோம். At one point it clicked, okay, this will run, this will not run, this is a better business model, this is a good vendor, this is a better price, this is a better discount. எடுத்த உடனே எனக்கு எல்லாம் தெரியும். No. Okay. It was a process over a time. அந்த டியூரேஷன் இன்னைக்கு கம்மியா இருக்கும் AI ஓட. Okay. That gestation period அப்படினுவாங்க, that would become lesser. It will not vanish. Okay. Right? Human element cannot be taken out. Okay. That's the biggest point. At the end, the empathy has to be kept in. And ஏன்னா நம்ம நார்மலா ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா we are not doing a business between a machine and a human. It is a human between human. Only the machine is coming up, playing a particular role just to achieve the goal between the customers. அவ்வளவுதான். So we have just explored a lot of AI tools as well as how we can implement AI in our own business life, entrepreneurship எல்லாமே. இப்போ வந்து just immediately start பண்றதுக்கு if anybody has to do something, what would be your advice? First, write down what they want to do.
ப்ராடக்டோ சர்வீஸோ. செகண்ட், ஏதாவது நான் ஒரு சாட் பாட்டில் லைக் ஐ செட் பர்சனலைசேஷன் போட்டு லெட்ஸ் ரன், அதாவது எப்படி ரன் பண்ணலாம். ஸோ அங்கே வந்து ஐ கேன் கிவ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்க கிட்ட கேட்டு திஸ் இஸ் மை ஐடியா, லெட்ஸ் ரன் த்ரூ திஸ், ஐ வாண்ட் யூ டு ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மை ப்ராடக்ட். அப்போ அந்த கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். ஓகே, இந்த ப்ராடக்ட்னா யாருக்கு வைக்க போகிறேன்? ஸோ என்ன பண்ணலாம்? மை ப்ராடக்ட், மை கஸ்டமர் செக்மெண்ட், மை டார்கெட், மை அப்ரோச், மை அப்ஜெக்டிவ், இதுதான் என்னோட பொசிஷனிங். அங்கேருந்து ஆரம்பிக்கிறோமோ தட் இஸ் நம்பர் 1. இதை முடிச்ச அப்புறமா ரொம்ப முக்கியமானது என்னன்னா let them go into Canva or let them go into any image. இது அதுக்கு ஒரு பிராண்ட் லோகோ கிரியேட் பண்றது. ப்ராடக்ட் சர்வீஸ் வந்தது அப்படின்னா ஆப்வியஸ்லி அவங்க அடுத்த இது பண்ண வேண்டியது என்னன்னா கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன். அதெல்லாம் இன்னைக்கு வந்து உதயம் சர்டிஃபிகேட் எடுக்கிறதோ MSME சர்டிஃபிகேட் இட்ஸ் நாட் அ பிக் திங், அது ஃப்ரீ. அதை எடுத்துட்டு ஒரு பேன் கார்டு எடுத்த அப்புறமா தென் எப்படி எடுத்துமா, they don't need to do it, ஆன்லைன்ல இருக்கு எல்லாம், ஜஸ்ட் நம்ம யூடியூப்ல போய் வீடியோ பார்த்து இது பண்ணலாம். ஸோ முக்கியமானது நான் எங்க சொல்லுவேன் அப்படின்னா, இது ஒரு நல்ல ஒரு சினிமாவில் பார்த்தது தான். யூஸ்வலாக சொல்லுவாங்க வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஒரு இஃப் லைஃப் கிவ்ஸ் யூ a lemon make a lemonade. அந்த ஃபிலிம்ல அந்த டயலாக் அப்படி வரும், இஃப் லைஃப் கிவ்ஸ் யூ டோன்ட் மேக் a lemonade, first run a 1 month campaign telling the benefits of why lemon is good, then say from lemon if you drink lemonade how refreshing it can be, then the third month you start doing lemonade. So அந்த மாதிரி என்னன்னா இந்த ப்ராடக்ட், இந்த சர்வீஸ், then you have to create the awareness. Use AI for creating that awareness. Okay, I'm not saying okay immediately go do a podcast, do advertisement. No, உங்களோட இதுலயே இன்னைக்கு நிறைய இது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாட் எடுத்துட்டோம் அப்படின்னாலே யூ கேன் கிவ் யுவர் லிங்க்டின் ப்ரொஃபைல். டெஃபினட்டா எந்த ஆண்டர்பிரினர் இருந்தாலும் they should have a LinkedIn profile. So அந்த LinkedIn profile எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். They can go with first one thing. This is my LinkedIn profile. I want you to look and review it. Okay. Then let's go. From the about section, how do you want me to change? They don't. So அந்த மாதிரி நம்ம entire LinkedIn profile professional. So go step by step. Use AI there. Then when they get into the actual market scenario, they are now coming with almost a person who would have run this for 6 months to 1 year experience. Exactly. They have got that. Enna portha varaikum the way I look at with AI is get your brain in the right place. So you are thinking brain அப்படின்றது இங்க நான் சொல்றது thinking. As long as your thinking is there. So AI எங்க யூஸ் பண்ணலாம்? Problem solving, decision making and pitching in, market sales pitching in. இங்க AI யூஸ் பண்ணுங்க. Once you have that, then the general business தான். அதுக்கப்புறம் வரதான் ஜென்ரல். நீங்க வந்து டோர் டு டோர் போடுறீங்களோ இல்ல கோல் கால் பண்றீங்களோ இல்ல டெலிஃபோனிக் பண்றீங்களோ ஓகே. பட் அங்க நான் தப்பு பண்ணி கத்துண்ட என்ன மாதிரி நிறைய பேருக்கு இன்னைக்கு வரவங்க அந்த தப்பு பண்ண தேவையில்லை. அப்ப எங்கேயுமே தப்பே நடக்காதா? இல்ல. பட் யூ ஸ்டார்ட் லைக் ஐ செட், நான் செகண்ட் படியில இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். someone is going to start from the 5th step. Exactly. 2 to 10 is a longer journey than 5 to 10. Correct. That is what I would suggest. Okay, so I think more or less we covered the entire, in short நம்மளால என்னென்ன கவர் பண்ண முடியுமோ we have covered everything about EA and entrepreneurship. So thank you so much for your time and thank you so much for sharing your knowledge. Okay, it was really helpful for me, definitely for the audience who are going to watch also. ஏன்னா ஆடியன்ஸ் என்னோட சைடுல நான் பாக்குறப்ப எல்லாருமே வந்துட்டு பிசினஸ் பண்றவங்க, entrepreneur இருக்கவங்க இல்ல ப்ரொஃபஷனல்ஸா இருக்கிறவங்க அவங்க தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் the ideas that you have shared is going to be very much helpful. And இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய டாபிக்ஸ் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா வச்சிருக்கேன். Definitely we will have multiple other conversations like this. Thank you so much for inviting me. Yes. I hope, like you said, in the small idhula evlo solla mudiyuma I could share. Hopefully when people start again so we will connect. Thank you.